வணக்கம் மக்களே! திமிரும் காளைகள், குமுறும் கரடிகள். ஒண்ணும் இல்ல மார்க்கெட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கே! அப்படின்னு சொல்லலான்ட்டு இங்க ஏதாவது எழுதலான்னு யோசிக்கிறப்ப, காளைகள் ரொம்ப திமிறிட்டு இருக்குன்னு நெனச்சேன். அப்படியே இந்த லோக்கல் சேனல் பார்த்து பார்த்து அந்த பழக்கத்துல திமிரும் காளைகள், குமுறும் கரடிகள்னு வந்துருச்சு. ஃபன்னா எடுத்துக்கங்க. ஆ சரி இந்த அ வீடியோல முக்கியமா பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம வீக்லி அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்பேர் ஆயி ப்ரிப்பேரா நம்ம இருந்தா தான் நம்ம மார்க்கெட்ல வந்து ப கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ, அதனால அத பார்க்குறோம். அத தவிர, இப்போ இந்த நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு இல்லையா? அத பத்தியான ஒரு பார்வை. வழக்கமா பார்ப்போம் நம்ம 700 பில்லியன தொட்டுட்டோம், ஆல் டைம் ஹை அப்படிலாம் பார்ப்போம். ஆனாலும் அதுக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் இருக்கு. அதுக்கும் மார்க்கெட்டுக்கும், நம்மளோட வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சண்டே தானே, ஜாலியா கொஞ்ச நேரம் அது அந்த நாலேட்ஜையும் கேதர் பண்ணிக்கிறோம். சரி மக்களே, உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆ இந்த விஷயத்த பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா, திடீர்னு நம்மளோட கவர்மெண்ட் நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணிருச்சு, ஒரு 2.7 பில்லியன் டாலர யுஎஸ் டாலர மார்க்கெட்ல வித்துட்டு, அத கோல்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இன்னைக்கு முக்கியமா ட்ரிகர் ஆன விஷயம். ஏன் ஃபாரெக்ஸ பத்தி பேசணுன்றதுக்கு. ஏன்னா, நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, யுஎஸ் டாலர கையில வச்சிருக்க நமக்கு ஸ்ட்ராங் அப்டின்னோம். ஆனா, அந்த பக்கம் யுஎஸ் டாலர் விழுந்துகிட்டே இருக்கே! அப்ப ஒருவேள மொத்தமா விழுந்துட்டானா என்ன பண்றது? அப்ப அதுக்காக நம்ம யுஎஸ் டாலர கையில வைக்காமயே இருக்க முடியாது. ஆ அத வித்துறவும் முடியாது. ஒரு மாதிரியான காம்ப்ளிகேஷன். அப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? நம்ம கவர்மெண்ட் இல்ல. எல்லா கவர்மெண்ட்டுமே மேல் மட்டத்தில வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு சின்ன விஷயத்தில இப்படி பார்த்துக்கலாம். இதோட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் இருக்கு. பெரிய பாலிடிக்ஸு. இத நம்ம கவனிச்சோம்னாலே பின்னாடி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சமீபத்தில நம்ம கேள்விப்பட்ட மாரி சைனா அதிகமா கோல்ட வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்? அப்புட்ன்னா, டாலருக்கு எகென்ஸ்டா போறாங்கன்னு அர்த்தம். இத்தனைக்கும் ஃபாரெக்ஸோட ரிசர்வ் வந்து கடந்த ஒரு 5 வருஷத்துல இப்ப ஜாஸ்தியா இருக்கு. யார்ட்ட? சைனாட்ட இருக்கு. 4 சம்திங் டிரில்லியன் வச்சிருந்தவங்க, இப்போ 3 தான் வச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷம் கேப்ல பார்க்குறப்போ. ஆனா, இந்த ரிசர்வ் வந்து அவங்க வந்து ரொம்பயும் ரிசர்வ் தேவையில்ல. அத வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாரி விஷயங்களுக்கு உள்ள போட்டாங்க. நாம என்ன பண்ணிட்டுருக்கோம்? அதான் முக்கியம் இப்போ. இப்ப திடீர்னு ஏன் 2.7 பில்லியன் டாலர் விக்கிறோம்? இப்பதான் சமீபத்தில நம்ம போஸ்ட்ல கூட போட்டிருந்தோம். 700 பில்லியன தாண்டிட்டோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆல் டைம் அ ஹை அப்படின்னு. அப்ப இந்த ரிசர்வ்க்குள்ள என்னென்னலாம் வச்சிருப்போம் அப்படின்றப்போ, இப்பொழுதைக்கு நம்ம வந்து எவ்வளோ வச்சிருக்கோம்னா, கேஷா கேஷ்னா ஐ மீன் கரன்சி எவ்வளோ இருக்குன்னா, 562 பில்லியன் வந்து நம்மட்ட இருக்கு. அது தவிர 101 பில்லியனுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இத தனியாவே ஒரு போஸ்ட்டா போட்டுருக்கலாம். முதல் முறையாக நம்மளோட கோல்டு ரிசர்வ் வந்து 100 பில்லியன தாண்டி இருக்கு. இது ஒரு அ நல்ல செய்தி தான். அப்புறம் வந்து ஒரு 19 பில்லியன் வந்து ஐஎம்எஃப்ல வந்து எஸ்டிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். நம்ம சிசி மாதிரி வச்சுக்கங்களேன் பேங்க்ல. அது மாரி அங்க ஒரு ரிசர்வ் வைக்கணும். வச்சிருக்காங்க. வைக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஆனா நம்ம வச்சிருக்கோம். அ அப்புறம் ரிசர்வ் பொசிஷன் அது ஒரு 5 பில்லியனுக்கு வச்சிருக்கோம். இது எப்படின்னா, நம்ம இதில வந்து சிஆர்ஆர் ரேட்லாம் ஏத்துறாங்க, இறக்குறாங்க இல்லையா? அந்த சிஆர்ஆர் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க்ல நம்ம எல்லா பேங்க் என்ன பண்ணணும்னா, ரிசர்வ் பேங்க்ல ஒரு 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 பெர்சன்டேஜ் பணத்த உள்ள வச்சிருக்கணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு அர்த்தம். அது பேரு. அத உள்ள வச்சிருக்கணும். அது மாதிரி நம்ம ஐஎம்எஃப்ல வந்து இங்க அதாவது கட்டாயம் கிடையாது. ஆனா, நம்மளோட முன்ன பின்ன இருக்கிறதுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு 562 பில்லியன் டாலர நம்ம ரிசர்வா வச்சிருக்கோம். எதுக்கு? ட்ரேடிங் பர்ப்பஸ்க்கு தான். வேற என்ன? ஒரு நாட்டிலேருந்து நம்ம ஏதாவது இம்போர்ட் பண்ணோம்னாலோ, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னாலோ, இந்த கரன்சி எத வச்சு மாத்திக்கிறது? இப்ப நமக்கும் ரஷ்யாவுக்கு இருக்க பெரிய சிரமமே என்னன்னா, ரஷ்யா ரூபிள நம்மளோட ருப்பிய அவங்களும் யூஸ் பண்ண முடியாம இருக்கோம். அது எங்க எங்க கொண்டு போய் மாத்துறது? அந்த பிரச்சனை இருக்கு. ஆஃப் கோர்ஸ் அன்னைக்கு நம்ம பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தோம், இந்த நம்ம பணம் அங்க போய் சிக்குனதுனால தான் ரஷ்யாவுக்கு பிரச்சனையா இருக்கு. அத யூஸ் பண்ண முடியாம இருக்குன்னு. நல்ல வேளை இதுவே நாம வந்து டெப்ரிசியேஷன் இல்லாம நாம அதிகமா ரிசர்வ் வாங்குனோம்னா, நாமளும் அதே சிரமப்படுவோம். ரஷ்யன் ரூபில கொண்டு போய் இப்ப எங்க போய் குடுப்பீங்க? நம்ம ரூபாயாவது பக்கத்துல ஏதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல குடுத்து சமாளிச்சிடலாம்.
ரஷ்யன் ரூபில எல்லா இடத்துலயும் பேன் பண்ணி வச்சிருக்கப்ப எங்க போய் குடுப்போம்? அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு. சரி, நம்ம உள்ள போலாம். இந்த 562 பில்லியனும் முழுக்க முழுக்க யுஎஸ் டாலர் கிடையாது. இத ஈரோ, பவுண்ட், யென் அண்ட் யுவான். ஜப்பானோட யென்னும், சைனாவோட யுவான். இந்த மாதிரி நம்ம மிக்சரா தான் வச்சிருப்போம். நம்ம இல்ல, எல்லா நாடுகளுமே. இதுல 200லேருந்து 225 பில்லியன் வந்து இந்த 4 கண்ட்ரியோட கரன்சியா நம்ம வச்சிருக்கோம். அப்ப யுஎஸ்டி வந்து தோராயமா இது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன இது இருக்கும். ஒரு தோராயமா $330 பில்லியன் வந்து நம்ம யுஎஸ் கரன்சி மட்டும் வச்சிருக்கோம். இப்போ இதுல இருந்து தான் நாம ஒரு 2.7 பில்லியனை விக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, யுஎஸ் டாலரை குறைச்சிக்கிட்டே வேற கரன்சியில வந்து அதை நம்ம அந்த வெயிட்டேஜை கொடுக்குறோம். ஏன்னா இப்ப பாருங்க, சமீபத்தில் $110 $95 வரைக்குமே இறங்குச்சு கிட்டத்தட்ட யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அப்போ நம்ம கையில வச்சிருந்தோம் 700 பில்லியனுக்கு என்ன மதிப்பா இருக்கும்? ரொம்ப கீழே போயிடும் இல்லையா? அதுக்கு பதிலாக தான் நாம இந்த ஈரோ, இந்த பவுண்டு, யென், யுவான் இதில் எல்லாம் வச்சிருந்தோம்னா, இப்போ யுஎஸ் டாலர் விழுந்துச்சா எதுக்கு அகைன்ஸ்டாக விழுகும்? யூரோக்கு அகைன்ஸ்டாக விழுகலாம், பவுண்டுக்கு அகைன்ஸ்டாக விழுகலாம், யென்னுக்கு அஃப்கோர்ஸ் யென் இப்போ பயங்கரமாக யுஎஸ்க்கு அகைன்ஸ்டாக கீழே வந்துட்டு இருக்கு. யுவானுக்கு அகைன்ஸ்டாக விழுகலாம். அவன் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கான். அதில் ஒரு சிரமம் இல்லை அவனுக்கு. அப்போது இதை அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? இது கிட்டத்தட்ட ஹெட்ஜிங் மாதிரி தான். சரி, அப்போது இது வந்து இப்படி நம்ம ரிசர்வ் வைக்கிறதுனால நம்ம மற்ற கண்ட்ரியில் நம்ம பேலன்ஸாக போக முடியும். இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றதுனால என்னன்னா, நாம் யுஎஸ் டாலரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பதிலாக மற்ற கரன்சியும் கோல்டு மேலேயும் நம்ம வெயிட்டேஜை கூட்டுறோம். அப்போது இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த உள்ளுக்குள்ளே இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. ஏன்னா யுஎஸ் டாலரை குறைச்சிட்டு மற்ற டாலர் மேலே ஏற்றுறோம் அப்படின்னா, நாளைக்கு யுஎஸ் டாலரை ஏதோ பண்ணலாம். ஏன்னா ஒரு வார் மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றப்போ சைனா என்ன பண்ணலாம்? கொண்டு போய் அவன் பாண்டை பூரா அங்கே விற்றான்னு வச்சுக்கோங்க, யுஎஸ் தர தட்டிடும். யுஎஸ்க்கு பயங்கர பிரச்சனை வந்துடும். அவன் அதை சமாளிக்க முடியாது அப்புறம். ஏன்னா சைனா மேலே எப்போ வேணா போர் தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு த்ரெட்டை நின்றுட்டே இருக்குது. அதனால தான் அமெரிக்கா டைரெக்டாக சைனாவை தட்டாமல் இப்போ லாஸ்ட் 1 வீக்காக நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஜப்பானை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. டேய் நீ வா, நீ ஒத்தைக்கு வா பார்ப்போம், நான் உன்னை பிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப இறங்கி சண்டை போட்டுட்ருக்காங்க. வாய் சண்டை தான். நீ தைவானை கை வச்சா நான் வருவேன்னு ஜப்பான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட டையை போட்டுட்ருக்காரு சைனாவை அடிக்கிறதுக்கு. இப்படி இங்கே ஒரு 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 காம்ப்ளிகேஷன் உருவாகுது இல்லையா? அப்போ ஒரு ஆளாக வந்துட்டு சைனா எல்லாரையும் அடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ எல்லாத்துக்கும் நீ தானே சப்போர்ட் பண்ணுற, நான் பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் அவரோட டாலர்லாம் போய் மீன் டெட் பாண்டை பூரா கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சவுதி அரேபியா அப்படி ஒரு முறை அறிக்கை விட்டுச்சு, நீங்கள் வந்து ரஷ்யாவோட கரன்சியெல்லாம் நீங்கள் உள்ளே பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க, இது வந்து நல்லதுக்கு இல்லை, அப்புறம் நாங்கள் வந்து டாலர் இந்த பாண்டெல்லாம் விற்றுருவோம்னு சொல்லி மிரட்டுச்சு. ஸோ இங்கே ஒரு பெரிய பாலிடிக்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நாம் வந்து ஒரு 100 பில்லியன் வந்து கோல்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, யுஎஸ் வந்து 1 ட்ரில்லியனுக்கு கோல்டு வச்சுருக்கு. அதை நம்மளோட 10 மடங்கு ஜாஸ்தியாக வச்சுருக்கு. சரி, ஃபாரெக்ஸை வந்து அவங்க ஃபாரெக்ஸ் வந்து எல்லோரும் யுஎஸ் டாலரில் வச்சுருக்கப்போ அவன் யுஎஸ் டாலரே தான் புழங்கிட்டு இருக்கான். அதனால் யுஎஸ் டாலரை தவிர்த்து அவனோட ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட 300 பில்லியன் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பெருசாக ரிசர்வ் தேவைப்படாது, ஏன்னா அவன் கரன்சி தான் இதாக இருக்கணும். சரி, இப்போ மார்க்கெட் 2 நாளாக கீழே விழுந்துச்சு இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸை பற்றி 2 விஷயம். ஒன்று, யுஎஸ் வந்து இந்த முறை வந்து ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பாவல் இருக்கார்ல, அவர் தான் ஃபெட்டோட சேர்மன், ஜெரோம் பாவல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முறை ரேட் கட் பண்ணுறதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியல, ஏன்னா டேட்டாஸ் வந்து கிளியராக இல்லை, எனக்கு ஒன்றும் டேட்டாவே இல்லை. நான் அன்னைக்கு கூட பேசணும் இல்லையா, இவன்கிட்ட டேட்டாவே இல்லை, அதனால் போன விட்ட இருந்த அதே இன்ஃப்ளேஷன் டேட்டாவை நமக்கு இங்கே போட்டு விட்டுருவாங்க. அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. டேட்டா வந்து கிளியராக இல்லை, அதனால் நான் இந்த முறை டிசம்பரில் ரேட் கட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
ஸோ இது நம்ம நம்ம கண்ட்ரியில பாதிக்குமா? அப்படின்னா, 2 நாளா கெட்ட செய்தி வந்தாலும், மார்க்கெட்டு எகிறி எகிறி திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ வரைக்கும். ஆனா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாசமே கீழ வருமா? அல்ல இந்த டிசம்பர்ல என்ன க்ளோஸ் ஆகுதுன்றத பொறுத்து அடுத்த வருஷமும் முடிவாகும் இல்லையா? ஆனா லாஸ்ட் மந்தோட க்ளோசிங் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ அ நம்ம டெக்னிக்கலாவும் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். நிஃப்டி ரொம்ப ஷார்ட்டா போகலாம். நெறைய இது எடுத்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம். ஏன்னா ரிசர்வ் பத்தி நெறைய பேசிட்டோம். ஆ இப்போ வந்து டார்கெட் வந்து 26,285ன்னு டார்கெட் செட் பண்ணியிருக்கு. வீக்லி டார்கெட்ல. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம்னா 270 வரைக்கும் பேசியிருந்தோம். 285 இருக்கு. சப்போர்ட் வந்து 25,800. இந்த ஏரியா வந்து அழகா இங்க பாருங்க. அழகா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியாவ பிரேக் பண்றதுக்கு இவ்வளோ சாதாரணமா பிரேக் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு செம்ம ஸ்ட்ராங் நியூஸ் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் போட்டு உடைச்சா தான் இந்த இந்த பிரேக் அவுட் வந்து நிக்கும். ஸோ, அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அன்னைக்கு யாரோ ஒரு நண்பர் சொன்ன மாரி ட்ரிபிள் டாப் ஆனா, இங்க ட்ரிபிள் டாப் இல்ல, டபுள் டாப்புக்கான ஃபார்மேஷன் கூட வரலாம். கன்ஃபார்ம் கிடையாது. இன்னும் அது ஏதாவது ஒரு பக்கம் ரியாக்ஷன் நடந்தா தான் சொல்ல முடியும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி உண்மையிலேயே நல்ல ஸ்ட்ராங். 59,670 நம்ம மந்த்லி பேசிஸ்ல சொல்லியிருந்தோம் 60,000 வரைக்கும் டார்கெட் இருக்குன்னு. இங்க 59,670 வரைக்கும் டார்கெட்டு வீக்லி பேசிஸ்ல செட் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் 57,480. அப்புறம் ஐடி. ஐடி மறுபடியும் கன்சாலிடேஷனுக்குள்ள வந்துட்டாரு. இங்க பிரேக் அவுட் ஆகுறாருன்னு தான் நெனச்சோம். ஆனா, இந்த இடத்துல மறுபடியும் கன்சாலிடேஷன் ஏரியாக்குள்ள வந்துட்டாரு. மேல வந்து 37,000 வந்து ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிட்டாரு. கீழ 35,680 சப்போர்ட். ஸோ இதுவும் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆனா தான் மார்க்கெட்டுக்கும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆட்டோ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது. மறுபடியும் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பக்கம், ஏற்கனவே செட் பண்ணது ஒரு பக்கம், மறுபடியும் இப்ப 27,700 இந்த வாரத்துக்கு செட் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் வந்து 26,365. மெட்டல் மெட்டல் இந்த ஏரியாவுக்கு கன்சாலிடேஷன் கொடுத்துட்டாரு. ஆனாலும் 10,720 வரைக்கும் மறுபடியும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை உடைச்சா தான் ஃபர்தரா மேலே போகும். கீழே வந்து 10,410 வர வேண்டியது இருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் அது. இப்போது எஃப்எம்சிஜி கன்சாலிடேஷன் போயிட்டே இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். கீழே வந்து ஒரு பெரிய டார்கெட் இருக்குன்னு. ஆனால் இங்கேருந்து பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கர கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேஷன் என்ன பண்ணும்னா, இந்த வாரம், இந்த மாதம், இந்த வர்ற வாரத்தில் ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அப் ட்ரெண்ட் காமிக்கலாம். ஒன்று இந்த ஏரியா, இந்த ஜோனை உடைக்கணும், இல்லை இந்த ஜோனை உடைக்கணும். அது வரைக்கும் இந்த கன்சாலிடேஷன் இருக்குது. வர்ற வாரம் எஃப்எம்சிஜி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் முக்கியமான விஷயம். தங்கம் மறுபடியும் கீழே தான் வர்றதுக்கான அடுத்த சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம போன வாரமோ அதுக்கு வாரமோ சொல்லியிருந்தோம் 3,630 வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்குன்னு. அந்த டார்கெட் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்குது. ஏன்னா நான் நினச்சது மேலே போயிட்டான், 160க்கு மேலெலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மேலே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போயிட்டு அப்புறமா கரெக்ஷன் வரலான்னு நினச்சேன். இப்போது 3,630 அது எக்ஸிஸ்டிங் ஆயிடுச்சு. அது மறுபடியும் அதுக்கு அது ரெனியூவல் ஆகுது. மேலே வழக்கம் போல் 4,150. சரி சார், நீங்கள் வந்து 4,160க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 4,320 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் க்ளோசிங் வந்து இந்த 2 நாளில் கீழே இறங்குனதுனால அது ஹோல்டு ஆகுது. இப்பொழுதைக்கு அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த ஃபர்தராக என்னென்னா, அதான் சொன்னேன், மார்க்கெட் மேலே போகிறப்போ இவர் கீழே, மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் இருக்கப்போ அது இதாகும். ஸோ இப்போ வந்து டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த புல்லியன் மட்டும் இல்லை, அடுத்த புல்லியனும் சப்போர்ட்டாக இருக்காரு. இங்கே பாருங்கள், டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த 51,300 51.30 இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஹோல்ட் ஆக முடியல அவர்னால. ஆனாலும் எங்கெங்கே போகணுமோ எல்லாத்தையும் போயிட்டாரு. இந்த ஜோனில் செம்ம ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. அதனால என்ன ஆகலாம், ஃபர்தராக செல்லிங் வரலாம்.
இது டபுள் டாப்புக்கான ஆயத்தம் தான். இதுவே டபுள் டாப் கிடையாது. ஏன்னா ஃபார்மேஷன் முடிஞ்சா தான் டபுள் டாப்ன்னு சொல்ல முடியும். இப்பொழுதைக்கு அதுக்கான சிக்னல் தெரியுது. அப்படி ஒருவேளை கீழ வந்தா 43.7 வரைக்கும் வரலாம். ஆனா அது 43.7ன்னா 20% அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனா அதுக்கான சிக்னல் இருக்கு. அப்போ கரெக்ஷன் வரலாம். ஏன்னா கோல்டும் சரி, சில்வர் கூட இல்ல. கோல்டெல்லாம் வந்து எலைட் வேவ்ல 5த் வேவ்ல தான் இருக்கான். ஸோ எப்போ வேணா பெருசா கீழ வரலாம். அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து இப்போ 62.80 அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காரு. ஃபர்தரா மேலே போகிறது. ஆமாம், டார்கெட்டே செட் பண்ணியிருக்காரு. 62.80 வரைக்கும் WTI க்ரூட் ஆயிலுக்கு டார்கெட் இருக்குது. அதை தாண்டியும் 64.5 வரைக்கும் கூட போகலாம். அது வந்து போகலாம். இது 62.8 வரைக்கும் போகும். இப்போ ஏன் போகலாம் அப்படின்னா, அங்கே போயிட்டு இமிடியேட்டாக அது கீழே வரணும். அப்படி வராமல் 64.5க்கு மேலேயே இல்லை 63க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயிலுக்கு ஏதோ பெரிய இஷ்யூ வருதுன்னு அர்த்தம். பெருசாக மேலே போகுதுன்னு அர்த்தம். கீழே வந்து சப்போர்ட்டு $58 இருக்குது. அதை உடச்சிச்சுன்னா $55 வரைக்கும் போகும். 55ன்றது 10% இறங்கணும். அவ்வளோ இறங்குமா அப்படின்னா அதான் பிரச்சனை. மேலே போதா கீழே வரப்போதா அப்படின்றது முக்கியமான இதாக இருக்குது. அப்புறம் இந்த நேச்சுரல் கேஸ் பற்றி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். நானும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தேன். அது ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு பேட்டர்னை காமிக்குது. ஸோ இப்பொழுதைக்கு M6 எடுத்து சொல்லியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. சார்ட் பார்க்குறதுல இல்லை, எந்த சார்ட்டை பார்க்குறதுல அப்படின்றதுல கன்ஃபியூஷன் இருக்குது. இது 1070லேருந்து 1150 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ இருக்க பேட்டர்ன் படி, வச்சுருக்க செட்டிங் படி. ஸோ சப்போர்ட் வந்து 1010. 1010 உடச்சிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும். வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 3 பேட்டர்ன் வந்து 3 செக்டார் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதுதான் அடுத்து பெருசாக அடுத்த 10 வருஷத்துக்கு செம்ம ராலி கொடுக்க போகிறது. அதை பற்றி எழுத பார்ப்போம். வீடியோவை போட பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் மக்களே.